அம்மா சமையல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு குட்டியாக ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். 5 வரமிளகா, முந்திரி ஒரு 9, 2 சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி வரமிளகா நல்லா வறுந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறட்டுன்னு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற மிளகாய், முந்திரி, அது கூடவே 2 தக்காளி சேர்த்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக இந்த மாதிரி ரொம்ப தூளாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த கிரேவிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மசாலாலாம் சிக்கனோட நல்லா ஊறணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருக்கலாம். ஸ்டவ் வந்து கம்மியில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக தீஞ்சு போகாது. நல்லா உப்பு காரம்லாம் வந்து சிக்கனில் வந்து நல்லா படும். நம்ம அதிகமான தீ வச்சுட்டோமா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். சிக்கனில் வந்து உப்பு காரம்லாம் படாது. அதனால் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டே வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து சிக்கன் நல்லா வேகட்டும். ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுடுங்க. பாருங்கள், நான் வந்து சிக்கனில் வந்து தண்ணி ஊற்றவே இல்லை. சிக்கனில் இருக்கிற தண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். வரமிளகா, முந்திரி, தக்காளி அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அந்த தக்காளி அரைச்ச மிக்ஸி கப் வந்து அலசி ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்து கிரேவி வந்து நல்லா திக்காக வந்துடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து சிக்கன் கொதிக்க வேணாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், சிக்கன் வாங்கிட்டு வந்து நம்ம ஒரே மாதிரி செய்கிறத விட வித்தியாசமாக நம்ம செய்யும் போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி வந்து நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் இந்த சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.